விஜய் ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததும் அவருக்கு இருக்கும் சவால்கள். தமிழக அரசு கடன் சுமை 8லேருந்து 9 லட்சம் கோடி இருக்குது. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் வருஷத்துக்கு 50,000 கோடி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உள்ள திராவிட கட்சிகள் பல இலவச திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பல லட்சம் கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அரசு நிதி நிலைமையை காரணம் காட்டி இதை நிப்பாட்டினா மக்கள் மிகப்பெரிய அதிருப்தி அடைவாங்க. முதலீடுகளை ஈர்க்கிறதுல கர்நாடகா, ஆந்திரா நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. இதனால் முக்கிய கம்பெனிகள்லாம் அங்கே போயிடுது. இதனால் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. விவசாயிகள் பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இதை சரி செய்கிறது விஜய்க்கு மிகப்பெரிய சவாலாக அமையும். அரசியல் அனுபவம் விஜய்க்கு மிக கம்மியாக இருக்கிறதுனால அரசு அதிகாரிகளை ஹேண்டில் பண்ணுறது, புதிய டிசிஷன் எடுக்கிறதுல ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மிகப்பெரிய சேலஞ்சை அவர் சந்திப்பார். விஜய் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். ரொம்ப பெரிய சேஞ்ச் எதிர்பார்க்குறாங்க. இதை கண்டிப்பாக அவர் செஞ்சே ஆகணும். இத்தனை பிரச்சனைக்கும் மத்தியில் நிதி நிலைமையை சரி செய்து அவர் நினைத்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செய்வாரா, மாற்றத்தை ஏற்படுத்துவாரா என பொறுத்திருந்து பார்ப்போம்.